இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஏசாயா 43 அதிகாரம் 5 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் எதிர்மறையான எண்ணங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். எங்களுக்கு சாதகமான நிகழ்வுகளும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். இன்றைக்கு என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனை எங்களுக்கு எதிராக வரப்போகுது, இவற்றையெல்லாம் நாங்கள் சந்திக்க போகிறோம் என்ற குழப்பத்தோட நாங்கள் ஒவ்வொரு நாளையும் தொடங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நீங்க எதிர்பார்ப்பது நிறைவேறுமா என்ற கேள்வி கூட உங்களோட மனதில் இருக்கலாம். ஆனா நான் உங்களோடு இருக்கிறேன், அதனால எதுக்கும் அஞ்சாதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் முதல்ல எங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசல, முதல்ல தம்முடைய பிரசன்னத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஏனென்றா ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல பயத்துக்கு ஒரு போதும் இடம் இல்லை. நாங்கள் தனியாக நடப்பதில்லை. எங்களுடைய கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நாம் ஒவ்வொரு அடியிலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய மனதில் யார்கிட்டையும் சொல்ல முடியாத பாடம் இருக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகவும் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய சுற்றி நடக்கிற செயற்பாடுகளாக கூட இருக்கலாம். உங்களோட மனசு அடிக்கடி அதை பாதிச்சு கொண்டே இருக்கலாம், ஒரு பாரமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இதற்குமே அஞ்சாதீங்க, நான் உன்னோடு இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கைகளை பிடித்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஒரு வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். ஏனென்றால் எங்களோடு இருக்கிறவர் உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பன். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். நாங்கள் அழும்போதும் அவர் அருகிலேயே தான் இருக்கிறார். நாங்கள் பலவீனப்படும் போதும் அவர் நமக்கு பலமாக இருக்கிறார். அதனால இன்றைக்கு பயத்தை அல்ல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவாக பற்றி கொள்ளுவோம். கவலையே அல்ல, அவருடைய பிரசன்னத்தை நம்புவோம். அவர் நம்மோடு இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதனால கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. தகப்பனே, இந்த புதிய நாளை தந்தோம், உமது கிருபைக்காக நன்றியப்பா. இந்த நாளில் நாங்கள் செய்கிற சகல காரியங்களையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. நிறைவாக ஆசீர்வதித்து உமக்கு சித்தமான செயல்களில் நாங்கள் ஈடுபட நீங்கள் எங்களுக்கு துணை செய்வீராகப்பா. எங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா பயங்களையும் கவலைகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உங்களுடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு எங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும். நாங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும், பாதுகாக்கட்டும், பலப்படுத்தட்டும். இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ, உமது பாதையில நடக்க, உமது பிள்ளைகளாக நாங்கள் பயணிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளுங்கப்பா. ஆமேன்.